இறை என்பர்கள் அனைவருக்கும் மணிமங்கலத்தின் இறை வர்ணனையாளர் அடியேன் மைக் மோகனின் பணிவார்ந்த வணக்கம். மகிமைமிகு மணிமங்கலத்தின் கிழக்கு மாடு வீதியில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஞானாம்பிகா உடனுரை ஸ்ரீ கைலாயநாதர் ஆலயத்தில் கந்த சஷ்டி திருவிழா நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் மகா கும்பாபிஷேகம் நிகழ்ந்து 48 நாள் மண்டல பூஜை பூர்த்தியாகி அதன் தொடர்ச்சியாக அருள்மிகு ஸ்ரீ ஞானாம்பிகா தேவிக்கும் அருள்மிகு ஸ்ரீ கைலாயநாதருக்கும் மீனாட்சி திருக்கல்யாணம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் 25/10/2025 சனிக்கிழமையான இன்று மாலை. அதாவது பாருங்க, எல்லா சிவாலயங்களிலும் சிவபெருமான் பேரன்புமிக்க கருணை கடவுளாக இருக்கின்றான். ஆண்டுதோறும் அவனுக்கு இந்த திருக்கல்யாணம்ங்கிறது ரொம்பவும் பவித்திரமான ஒரு திருவிழா. இந்த திருவிழாவில் மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரையிலே சொக்கநாதன் மீனாட்சியை திருமணம் செய்த அற்புதமான திருக்கல்யாணம். அதை தரிசனம் பார்க்குறதுக்கு நம்மெல்லாம் பாக்கியம் பண்ணியிருக்கணும். அப்படிப்பட்ட திருக்கல்யாணம் தான் இந்த ஆலயத்தில் இன்றைய தினம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லோருமே ஆத்மார்த்தமான அன்பினால் அம்பாளின் இந்த திரு ஆலயத்தை இப்பொழுது எல்லோரும் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். நாகர் சிலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். குழந்தைகளும் பெரியவர்களும் ஆனந்தமாக இந்த ஆலயத்தின் திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். பக்த கோடிகள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு திருக்கல்யாணத்தை நம்ம பார்க்குறதுக்கு கொடுப்பனை அப்படிங்கிற அந்த பாக்கியம் இருக்கிறதோட இந்த கொடிமரம் இருக்கிற மகானுபவத்தை எல்லோரும் உணரணும். பலிபீடம் அழகாக அமைஞ்சிருக்கிறது பாருங்கள். இதில் நைவேத்திய பலகாரங்களும் இந்த சுவாமிக்கு படைக்கக்கூடிய படையல்கள், அதோட எல்லோருக்கும் வழங்கக்கூடிய பிரசாதம் அற்புதமாக இங்கே தயார் பண்ணியிருக்காங்க. அத்துடன் முருகப்பெருமான் இன்றைய தினம் 4வது படை வீடு. 4வது படை வீடில் சுவாமிமலை சுவாமிநாதனாக இங்கு எழுந்தருளி இருக்கின்றான். அவனுடைய சிவபெருமான் அற்புதமாக தன் மடியின் மீது அமர வைத்து அந்த காட்சி தரும் அற்புதமான இந்த பேரழகை இப்பொழுது நாம் காண்கின்றோம். அதோட மயில் வாகனம் முருகன் சண்முகன். இந்த ஆலயத்தில் சண்முகன் இருக்கான். ஓராறு முகமும் ஈராறு கரமும்னு சொல்லக்கூடிய 12 திருக்கரங்களோடு வீற்றிருக்கின்றான். இப்போ நம்ம சண்டிகேஸ்வரர் பார்த்தோம். இப்போது மகாமண்டபத்து மேலே நந்திகேஸ்வரன் அற்புதமாக அமைச்சிருக்கார்கள். சிவசண்முகநாதரின் ஆலயம், அதாவது சன்னதி மேலே அழகான கோபுரமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே பக்த கோடிகள் இந்த மாதிரி ஒரு அற்புதமான தலத்தில் எப்பப்போ நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் இங்கே நம்ம தரிசனம் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லோருக்கும் கிடைக்கும். அதோடு இல்லாமல் இந்த மாதிரி திருக்கல்யாணம் நடக்கும் பொழுது நம்ம வீட்டில் யாராவது பக்கத்தில் யாராவது கல்யாணம் நடக்க வேண்டியவங்க யாராவது இருந்தால் அவங்களாம் அழைச்சிட்டு இந்த திருக்கல்யாண வைபவத்தில் கலந்துக்கும் பொழுது அவங்களுக்கு சகல விதமான அனுகிரகத்தோடு ரொம்ப, அதாவது வாழ்க்கை துணை சிறப்பாக அமையும். அதுதான் இப்போ நம்ம இந்த பெயர் பலகை பார்த்துட்டு இருக்கோம். அதில் அடியேன் திருவிழா வர்ணனையாளராக இருக்கின்றதால் அடியனுடைய பெயரும் இதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இப்போ நம்ம அதாவது அந்த திருவிழாவுடைய விவரத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து திருக்கல்யாண வைபவம் பாருங்கள். மணமகன் மணமகள் அங்கே இருக்கிறா. இந்த மாலை மாற்றினாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி இப்பொழுது நடக்கிறது. பக்த கோடிகள் எல்லாம் ரொம்ப ஆவலாக அதை தரிசனம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆலய குருக்கள் வருகிறார்.